விநாயகன் 17 மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வணங்கி தங்களோட அனுமதியோடு விடை ஆ மற்றும் ஆ. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதாப் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதலாக 2 வகுப்பறைகளும் நூலக வசதிக்காக 1 வகுப்பறையும் ஆக மொத்தம் 3 வகுப்பறைகள் தேவைப்படுகிறது. இதற்கான கருத்துருக்கள் பெறப்பட்டு அரசின் நடவடிக்கையில் உள்ளது. வரும் கல்வியாண்டில் கூடுதல் வகுப்பறை வசதிகள் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி ஒன்றியம் காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சி பிஆர்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலை ஒரே இடத்தில் இங்கு வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 110 மாணவர்கள் மற்றும் 110 மாணவிகள் என மொத்தம் 220 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அதே இடத்தில் இங்கு வரும் 6 முதல் 10ஆம் வரை உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 383 மாணவர்களும் மற்றும் 188 மாணவிகளும் என மொத்தம் 570 பேர் பயின்று வருகின்றனர். மேலும் மாற்றுத்திறன் கொண்ட 25 மாணவர்களும் பகல் நேர மையமும் இயங்கி வருகிறது. 816 மாணவர்களை கொண்ட இடமாக அங்கே செயல்பட்டு வருகின்றது. பள்ளியின் மொத்த பரப்பளவு 50 சென்ட் மட்டுமே உள்ளது. எனவே கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்ட போதிய இடவசதி இல்லாததால் மாணவிகள் மரத்தடியில் அமர்ந்து கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி இடைவேளை மற்றும் உணவு இடைவேளை மழைக்காலங்களில் போதிய இடவசதியின்றி ஆசிரியர்களும் மாணவிகளும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். எனவே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அல்லது அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இடம் தேர்வு செய்து பள்ளி கட்டிடம் கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் முன்வருவார் என பேரவைத் தலைவர் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல அந்த ஒரே வளாகத்தில் அந்த 2 விதமான பள்ளிகளும் செயல்பட்டு வருது. ஏற்கனவே தொடக்க பள்ளி சார்ந்திருக்கின்ற அந்த குழந்தைங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார சொல்லிட்டு உயர்நிலைப் பள்ளியை சார்ந்த பிள்ளைங்களை அங்கே நம்ம அகாமடேட் பண்ணிட்டு இருக்கோம். அது தேவையில்லை. உயர்நிலைப் பள்ளிக்கென்று தனியாக வகுப்பறைகள் தருவதுதான் சரியாக இருக்கும். ஏற்கனவே இப்பள்ளியில் ஒரு 13 வகுப்பறைகள், 1 அறிவியல் ஆய்வகம், 2 ஆண்கள் கழிப்பறை மற்றும் 2 பெண்கள் கழிப்பறைகள் உள்ளன. நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய இடத்தின் வசதிக்கு ஏற்ப ஒரு 2 வகுப்பறைகளும் 1 நூலக வகுப்பறையும் கட்ட முடியுமா என்பதை நம்ம பார்க்க சொல்லிட்டோம். நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்து இடம் இல்லாத பட்சத்தில் தனியாக ஒரு இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடத்திலும் கட்டித் தருவதற்கு கண்டிப்பாக நம்முடைய அரசு ஆவணை செய்யும் என்பதை பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த கட்டிகானப்பள்ளி பஞ்சாயத்தில் நம்ம வீட்டு வசதி வாரியத்தினுடைய இடம் 1 ஏக்கர் 82 சென்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய சிஓ அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து, கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் கம்பம்பள்ளி ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழி என 2 பிரிவுகளில் 459 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 2019-2020 302 மாணவர்களும், 2019-2020 302 மாணவர்களும், 2020-21 342 மாணவ மாணவிகளும், 2021-22 390 மாணவ மாணவிகளும், 2020-23-24 415 மாணவிகளும், 2024-2025 451 மாணவிகளும் பயின்று வருகின்றனர். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, அதிகமாகிட்டு வருது. பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியை சேர்த்து 14 பிரிவுகளும் 14 வகுப்பறைகள், தலைமை ஆசிரியர் அறை 1 மற்றும் ஆசிரியர் அறை 1 என 16 வகுப்புகள் தேவைப்படுகிறது. தற்சமயம் பள்ளியில் 9 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளன. எனவே மாணவர்களின் கல்வி நலன் காக்கும் பொருட்டு கூடுதலாக 6 வகுப்பறை கட்டிடங்களை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாத்தீங்களா, அரசு பள்ளியில குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு இப்ப அவர் வாயிலே சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த அரசு பள்ளியில அதிகப்படியான இன்னைக்கு எண்ணிக்கையில் அதிகமாயிட்டு அது சார்ந்து கண்டிப்பாக நம்ம கட்டமைப்பை தர வேண்டியது நம்முடைய கடமை. அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் அந்த பள்ளியில் வரும்பொழுது அது சார்ந்த கட்டிடங்களும் அது சார்ந்து ஆசிரியர்கள் தேவைப்படும் என்றால் அதை கண்டிப்பாக அதையும் செய்து தருவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் இதுவரைக்கும் ஒரு சின்ன ஷார்ட் தான் நான் சொல்லிடுறேன். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்
ஆரம்பத்தில் நம்ம சாங்ஷன் பண்ண ஒர்க் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,877 பள்ளிகள்ல 3,878 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங்ஷன் ஒர்க் மட்டும் வகுப்பறைகள் 17,314 வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதில் இதுவரைக்கும் 9,416 வகுப்பறைகள் கட்டி முடிச்சிட்டோம். இப்ப வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆன்கோயிங் 7,898 வகுப்பறைகள். இது மாதிரி அடுத்தது ஆய்வகங்கள், கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் நாம என்ன இலக்கு நிர்ணயித்திருக்கின்றோமோ அதை தாண்டி இப்ப நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டு ஏன் காலம்பரை கூட பாத்தீங்கன்னா நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்தின்படி கிட்டத்தட்ட 678 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கோப்பில கையெழுத்து போட்டு தான் இப்ப நேரடியாக நான் வந்திருக்கேன் நான். சோ அது சார்ந்து யார் யாருக்கும் அந்த கட்டடங்கள் தேவைப்படுகின்றதோ கண்டிப்பாக அது சார்ந்து அந்த கட்டடங்கள் கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன்